எஸ்எஸ் சைவ விருந்து சேனலின் மூலமாக ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுகிறேன். நான் வந்து 2 வருஷமாக கலசம் வச்சுருந்தேன். இந்த வருஷம் வந்து படி வச்சு கொலு வச்சுருக்கேன். அந்த படியெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொலு வச்சுருக்கேங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்து நவராத்திரி நம்ம வீட்டில் எப்படி செஞ்சுருக்கோங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இதுவரையிலும் நான் வந்து ஒரு 30 தேவியர் வச்சு நவராத்திரியை 10 நாளும் கொண்டாடிட்டு இருந்தேன். இந்த வருஷம் படி வாங்கி வச்சு அதை வைக்கணும்னு ஆசை. அதனால் படி வந்து நிறைய படி வாங்கலை, 5 படி தான் வாங்கினாலன்னா நிறைய படி வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பொம்மைகள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து 2 வரிசையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். படி வந்து இது அகலமாகவும் இது நீளமாகவும் நான் சொல்கிறேன். இது வந்து 1 அடி நீளம். அதனால் அது வந்து 2 வரி பொம்மை இருந்துச்சுன்னு சொன்னால் 2 வரி வச்சுக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா 1 வரி சென்டரில் வச்சுக்கலாம். அது மாதிரி நான் ஐடியா பண்ணி 5 படி வாங்கியிருக்கேன். 5 படியிலையும் அதுக்கு வெள்ளை வேஷ்டி தைச்சி போட்டோம்னு சொன்னால் அது வந்து நல்லா பொம்மை நல்லா எடுத்து காட்டுங்கிறதுனால வேஷ்டியை நான் தைச்சிருக்கேன். அந்த அளவு வந்து இப்படி எடுத்து இதுக்கு நேராக அப்படியே இந்த டானா வடிவில் இப்படி இது வந்து நான் வந்து ரேஷன் வெட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த வேஷ்டி எடுத்து இப்படி டானா வடிவில் அப்படியே அளவு வச்சு இப்படி வெட்டிக்கிட்டேன். இப்படி வெட்டி 5 படிக்கும் வெட்டி ஓரத்தை மடித்து வச்சுட்டேன். மடித்து வச்சுட்டு இதில் வந்து இதுக்கு வந்து 1 வேஷ்டி போட்டேன் பத்தில், 2 வேஷ்டி போட்டேன் அதுவும் பத்தில். அதுக்கப்புறம் 3 வேஷ்டியை 2ஆக மடித்து அகலத்தில் வச்சு தச்சுட்டேன். 3ஐயும் தச்சு அந்த படிக்கு போட்டேன். அடி வரையில் கரெக்டாக இருக்குது. 5 படிக்கும் அளவு பாருங்கள், இது வரைக்கும் கரெக்டாக செட் ஆகுது. 3 வேஷ்டி அகலத்தில் வச்சு கரையை உள்ளார வச்சு தைச்சிட்டேன். கரை தெரியாத அளவுக்கு ஒரே வேஷ்டி மாதிரி தைச்சிட்டேன். தச்சு அதுலேருந்து போட்டுட்டு இந்த சைடில் தைச்ச வேஷ்டி வந்து இதை பாருங்க, இதோ ஓரத்தில் இப்படி மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு இந்த வேஷ்டியை போட்டுட்டு இந்த தைச்ச வேஷ்டியை இதில் வச்சு கொஞ்சம் பின் பண்ணிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தனாலும் கொஞ்சம் இழுத்து வச்சு இப்படி பின் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து எல்லாம் உங்களுக்கு அப்படியே படிப்படியாகவே சமமாக இருக்குது. அங்கே எந்த தொங்காமல் கொள்ளாமல் இது சௌரியமாக நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து நான் அமாவாசை 3 நாள் முன்னாடியே இந்த பாடி ஊற வச்சுட்டேன். பயிறு, உளுந்து, நெல், இன்னும் ஒரு 4 நவதானியங்கள் எல்லாம் சேர்ந்து ஊற வச்சேன். ஊற வச்சு ஒரு சின்ன சின்ன பானையை வச்சு அதுக்குள்ளே வச்சு இப்போ இந்த 5 வரிசையிலையும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு 10 பானையில் வச்சுருக்கேன். அது நல்லா முளைச்சி நல்லா பெருசாக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் தொய்வாக நிறைய வளர்ந்து தொங்குச்சுங்கிறதுனால இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு நூலால் கட்டி வச்சுருக்கேன். பாக்கி இருந்ததை இந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டேன். 2 வந்து டோர் மேட்டுக்காக வாங்கினேன், கிராஸ் மேட்டு. அது வந்து எனக்கு அதில் போடுறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம இந்த கொலு வைக்க போகிறோம், படி வச்சு வைக்க போகிறோம், அதில் வந்து கீழே வச்சு அந்த பறவைகள் பொம்மைகள் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 மேட்டையும் இதில் வச்சுருக்கேன். அது நல்லாவும் இருக்குது. வந்து பார்க்குறவங்க எல்லாமும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து காகித கூழால் செய்து தாம்பாளம் செஞ்சுருக்கேன். தட்டு மாரி செஞ்சு இதில் பெயிண்ட்டு மஞ்சள் பெயிண்ட் அடித்து இந்த பாருங்க, இது வந்து உரல், இது வந்து அம்மி, இது வந்து மாவிளக்கு போட்டு, இது வந்து வழக்கு, இது வந்து எலுமிச்சம்பழம், இது வந்து மோதக கொழுக்கட்டை, இது ஒரு சைஸ் கொழுக்கட்டை, டிசைனாக கொழுக்கட்டை, இது மாதிரி உருண்டை கொழுக்கட்டை, இது மாதிரி சமோசா, இது மாதிரி ஒரு பல தின்பண்டங்களை செஞ்சு இதில் வந்து ஒயிட்லேயும் மஞ்சள் நீளத்துலேயும் பெயிண்ட் அடித்து இதை வச்சுருக்கேன். இது வர்றவங்க முழுக்களும் பொம்மையை பார்க்கறத விட இது என்னான்னு தான் கேட்டு நல்லா இருக்குது, நல்லா செஞ்சுருக்கீங்க, இது என்னன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூவுக்காக நம்ம சொந்தமாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அதில் வந்து தாமரைப்பூ செஞ்சு அதில் வந்து அந்த மஞ்சள் கலர் இருந்து தனியாக கலர் வாங்கலை, இந்த மஞ்சள் கலரே போட்டு மேலே கொஞ்சம் ஜிகினா போட்டு விட்டு தாமரை வச்சுருக்கேன். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வாங்க நான் எந்த முறையில் கொலு வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கலசம் வச்சு பட்டுப்பாவடைனா இது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் பட்டுப்படம் எடுக்கும்போது அதில் ஜாக்கெட் பிட் இருக்கும். நான் வந்து ஜாக்கெட் பிட்டை தைக்க மாட்டேன். அதனால் அந்த துணியை வச்சுருந்து இந்த பெருசாக இருக்கிறத பெரிய அம்மனுக்கும் சின்னதாக இருக்கிறது அது மாதிரி கலசத்துக்கும் செஞ்சு வைக்கிறது என்னோடய பழக்கம். இந்த பாருங்க, இதை செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் விற்கிற பூ தான் வாங்கி சொம்பில் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து அன்னன்னைக்கு இந்த பூவை எடுத்துகிட்டு வச்சுருவேன். இதை வந்து முதல் படியில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் செட்டை இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் அழகுக்காக சின்ன சின்ன பொருள்களாக வச்சுருக்கேன்.
இது வந்து முருகன் வைக்கணுங்கிறதுனால 6 விளக்கு இது மாதிரி பூ மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் முருகன் கிடைக்கல, சின்ன முருகனாக இதில் வைக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால சாதாரணமாக வச்சுருக்கேன். ராஜா ராணி அது சின்னதாக கீழ்த்தட்டில் வச்சுருக்கேன். இது வந்து கிளிஞ்சல் பொம்மை, இதெல்லாம் வந்து அடித்தட்டில் வச்சுருக்கேன். அதில் 2 முளைப்பாளி 2 பக்கமும் 2 தட்டில் வச்சுருக்கேன். இது 2வது சிவன் நந்தி வச்சுருக்கேன். மற்றபடி கண்ணன் வந்து ஒரு 4 வகை வச்சுருக்கேன். பசுவோடு சேர்ந்த கிருஷ்ணனும் ராதையும் வச்சுருக்கேன். இது வந்து வெண்ணெய் தாழி கண்ணன், இது தாமரை கண்ணன், இது வந்து யசோதை கண்ணன். அடுத்தது விநாயகர். விநாயகர் வந்து மார்பிள்ஸு அறுபடை வீடு வச்சுருக்கோம். அதில் வந்து சிவன், முருகன், பள்ளி தெய்வானை இவங்க எல்லாரும் சேர்ந்து இது வந்து அறுபடை வீடு அப்படியாது. இது வந்து பாண்டுரங்கன் ருக்குமணி, இது 2 வச்சுருக்கேன். இது வந்து முருகன் வள்ளி தெய்வானையோடு வச்சுருக்கேன். அன்னபூரணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சிவன் நந்தி வச்சுருக்கேன். சிவனுக்கு உடுக்கை வச்சுருக்கேன். அதில் 2 முளைப்பாளி வச்சுருக்கேன். இது வந்து காமாட்சி அம்மன் வந்து எங்கள் குலதெய்வம், காமாட்சி அம்மன் வச்சுருக்கேன். அதுலேயும் 2 முளைப்பாளி அந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது 3வது படியில் வந்து இது வந்து நான் சாதாரணமாக வாங்கி வச்சுருந்தேன். யானை 2 வீட்டில் எப்பொழுதும் 10 வருஷமாக இதுதான் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி இந்த கருப்பில் தெருவில் வாங்குறது அதையும் மறக்கக்கூடாதுன்றதுனால அதையும் வச்சுருக்கேன். பெருமாளும் தாயாரும் 2 பேர் இருக்காங்க. இது வந்து இந்த காகித கோழியை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் பையன் வந்து விநாயகர் செஞ்சு இந்த விநாயகர் வச்சு தான் நாங்கள் நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு லைட்டாக பெயிண்ட் அடித்து ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கோம். இது வந்து குபேரன். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு வாழைப்பழம். இவங்க வந்து பிள்ளையார், முப்பெரும் தேவியர் அவங்க. இவங்க வந்து அஷ்டலட்சுமி. அந்த லாஸ்ட்டில் ஒரு யானை வச்சுருக்கேன். மரப்பாச்சி நானாக கையால் டெக்கரேஷன் பண்ணி நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் மீனாட்சி அம்மன். யானை அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று முளைப்பாளி. முருகனுக்கு அறுபடை வீடு முருகனுக்காக அந்த வேல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து கைவினையாக செஞ்சது தான். அடுத்தது 4வது படி. அந்த லக்ஷ்மி வந்து இது வந்து நாங்கள் பழசாக நாங்கள் வச்சு கும்பிட்டது, அதனால் அதையும் வச்சுருக்கோம். பக்கத்தில் பாபா இருக்காங்க, ஐயப்பன் இருக்காங்க. பிரதோஷத்தில் சிவன் வந்து காளை மேலே விழாவர்கள், அதுக்கு ரிஷப வாகனம். அடுத்தது ஐயப்பன், அதுக்கு நேரம் ஐயப்பன், சின்ன கண்ணன் ஒன்று, அதாண்ட பாபா. இது வந்து திருப்பதி கோயில். பணம் போட்டு ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். இது வந்து ரெங்கநாதர் லக்ஷ்மி 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து வாராகி அம்மன் இருக்காங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த ரிலேஷன் வந்து, அதாவது எங்கள் 2 ஓப்படியார் வந்தவங்க ராஜராஜேஸ்வரி வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் முன்னாடியில் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க வாங்கிட்டு. நெய்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது. இது வந்து காமதேனு. இவங்க வந்து மீனாட்சி சொக்கநாதர். சொக்கநாதனோட நெஞ்சில் அப்படியே நேராக இருக்கிறாங்க இருக்கும் மீனாட்சி அம்மன். அது வந்து மீனாட்சி சொக்கநாதர். இது வந்து கொம்பு விநாயகர். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று 2 வச்சுருக்கேன். இது வந்து சோஃபா வந்து எனக்கு போன வருஷம் மருமகள் கொலு வச்சுருந்தா. அதில் பேத்தி வந்து இது பாட்டிக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த சோஃபா வாங்கிட்டு வந்தா. அதை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன்னா நான் அதை விநாயகர் கண்ணாடி விநாயகர் இருந்துச்சு, அந்த விநாயகர் எடுத்து வச்சேன். அதுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்தாண்ட சரஸ்வதி. இது மாதிரி ஏற்கனவே நான் வச்சுருந்தது, இதெல்லாம் பழசு தான். இருந்தாலும் அதெல்லாம் மறக்காமல் வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் 3 வரிசையில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாலி 2 பானையிலையும் 2 பாலி 2 சைட்லேயும் வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து ராதை கிருஷ்ணன். ராதை கிருஷ்ணன் வந்து இது மாதிரி கருப்பாக இருந்த படம் தான் இது. கண்ணன் ராதை இந்த கலரில் தான் இருந்தாங்க. இது மாதிரி சரஸ்வதி இது மாதிரி இந்த கருப்பு பொம்மையாக இருக்கிறது தான். நாங்களாம் இதை பெயிண்ட்டை மாற்றி வேறு கலர் போட்டு வச்சுருக்கோம். இவங்க வந்து கருமாரியம்மன் இப்போ புதுசாக வாங்கினது. அடுத்தது பிள்ளையார்பட்டி விநாயகர், அது வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து கலசம். இது வந்து இந்த படி வைக்கிறதுக்கு முதன்மையாக நம்ம செய்ய வேண்டியது வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கலசம் எடுத்து மேத்தட்டில் வைக்கணும். அது 2ம் தான் இது. இந்த கலசம் வைக்கிறதுக்காகவே நான் வந்து வெள்ளி சொம்பு வாங்கி வச்சுட்டு, சின்ன சொம்பை தான் வாங்கி அதில் முதல்ல இந்த மஞ்சள் பிள்ளையாரையும் இந்த கலசத்தையும் தான் வச்சேன். அடுத்தது வந்து கலசம், அது வந்து வாங்கின கலசம். அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது வந்து மாரியம்மன். அதுவும் நாங்கள் பழி வாங்கி வச்சுருந்தது தான். முருகன் அதுவும் பழசாக வாங்கி வச்சுருந்தது தான். அது கொஞ்சம் ரீபெயிண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மாயிலை தோரணங்கள். மாயிலையில் மஞ்சள் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு மாயிலை தோரணம் கட்டியிருக்கோம் 4 பக்கமும்.
அந்த மாலையெல்லாம் வாங்கி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணாமல் வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். இது தோரணங்கள் நல்லா இருக்குன்ட்டு வாங்கினோம். இன்னொன்று நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது வந்து பேத்தி 5 வயசில் இருக்கும்போது, இன்றைக்கி அவளுக்கு 14 வயசு ஆகுது. 5 வயசில் இருக்கும்போது ஏதாவது நான் ஒரு டெக்கரேஷன் பண்ணி எங்களுடைய 60 கல்யாணத்துக்கு நான் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு இந்த கிஃப்ட் பண்ணி எனக்கு கொடுத்தா. அதனால் நான் அதை 10 வருஷமாக நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த கொலுவுலையும் வச்சு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது மாதிரி பேர பிள்ளைங்க வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டுகளை இது மாதிரி வச்சுருந்தோம்னு சொன்னால் பேர பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க செஞ்சுது அப்படிங்கிறது நம்மளுக்கும் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த புடவைக்காக அந்த டெக்கரேஷனுக்கு அந்த இதில் வைப்பாங்க, முந்தானியில் கட்டுறதுக்கு. அது மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அதை விட உங்களுக்கு இங்கே கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுமாதிரி இந்த படிக்கப்படி கொஞ்சம் கட்டினேன். அடுத்த வருஷத்துக்கு இன்னும் குறைவு இல்லாமல் நிறைவாக கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் கட்டி இன்னும் என்ன என்னால் இன்னும் அதிகப்படியாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு இது வந்து விநாயகர் துதி எழுதி எங்கள் வீட்டுக்காரங்க தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால முறையாக வைக்கணும்னு இதில் வந்து விநாயகர் துதி வச்சுருக்கிறதுனால விநாயகர் துதி எழுதி வச்சுருக்காங்க. அடுத்ததில் அறுவடை வீடு வச்சுருக்கிறதுனால முருகன் துதி எழுதி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த பக்கத்தில் இது வந்து வாழ்த்து, வான்முகில் வளாது பெய்க அந்த இது சொல்கிற வாழ்த்து அது. அடுத்தது கொலு வந்து எந்த நாளில் ஆரம்பித்து எந்த நாளில் முடியுது அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இந்த ஒரு போர்டு வாங்கி இந்த போர்டுலேயும் எழுதியிருக்காங்க. இது வந்து அம்பாள் துதி எழுதியிருக்காங்க, கலையாத கல்வியும் அந்த துதி எழுதியிருக்காங்க. அது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் கொஞ்சம் டைலரிங் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து ப்ளவுஸுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இதெல்லாம் வச்சு தைக்கலைங்கிறதுனால பத்திரமா அப்படியே வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து இந்த துணி வெள்ளையாக இருக்குங்கவும் இதில் ஒன்று 4 5 படிக்கும் 5 ஊக்க போட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்குது. நம்ம வந்து கொலு எடுத்து வைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வளோ சாமியும் வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. இது வந்து தாயக்கட்டை வச்சுருக்கேன். இது வந்து கண்ணாடி சிப்பு அவசியம் கொலு வச்சா கொலு படியில் வைக்கணும், அது வச்சுருக்கேன். அம்பாள் வந்து முப்பெரும் தேவியரை ஜோடிச்சிருக்கேன். முப்பெரும் தேவியரை ஜோடித்து இந்த அலங்கார பொருட்கள்லாம் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினது தான், வாங்கி அலங்காரம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பாவாடையெல்லாம் பட்டு பாவாடை தான். இதெல்லாமே இந்த பட்டு பாவாடையெல்லாம் இந்தமாரி நான் ப்ளவுஸில் வச்சு தைச்சி இதுக்கு பாவாடை தைச்சிட்டு பாக்கி இருக்கிறது தான் அந்த கும்பத்துக்கு சின்னதாக தைக்கிறது. இது 3க்குமே வருஷம் நவராத்திரிக்கு 3க்குமே பட்டு பாவாடை தைச்சி வச்சுருவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சால்வை கொடுத்தாங்க. அதில் ஒரு சால்வையை பின்னாடி போற்றி வைக்கணும்னு போற்றி வச்சுருக்கேன். இந்த சால்வை வந்து பின்னாடி என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதனால் அதை எடுத்து போற்றி வச்சுருக்கேன். அடுத்து இந்த முப்பெரும் தேவியர் வைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா வரிசை வைக்கணும். அந்த வரிசை வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், புடவை, ஜாக்கெட்டு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, திருமாங்கல்ய செட்டு, வளையல், ஹேர்பின்னு, பொட்டு, இது எல்லாம் வச்சு பொட்டு, பவுடரு, இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம் பருப்பு, உலர் திராட்சை, இது வந்து பேரிச்சை, பாக்கு வந்து பழைய முறைப்படி கொட்டைப்பாக்கு வச்சுருக்கேன். வர்றவங்களுக்கு எல்லாமும் வச்சு கொடுத்தேன். அந்த கொட்டைப்பாக்கு தான் வச்சு கொடுத்தேன். இது மாதிரி பழங்கள் எல்லாமும் வாங்கி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து வர்றவங்களுக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக இந்த 10 நாளைக்கு யார் வர்றாங்களோ வர்றவங்களுக்கெல்லாம் இது மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி மஞ்சள் குங்குமத்தை இது மாதிரி பாக்கெட் போட்டு பிரசாத பையா வச்சுருக்கோம். இதில் ஒன்று வச்சு 2 வளையல் வச்சு 2 பழம் வச்சு ₹1 காயின் வச்சு ஏதாவது நைவேத்தியம் வச்சு கொஞ்சம் பூ வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வர்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் நான் வர்றவங்களுக்கு தாம்பூலம் போட்டு வச்சு வீட்டில் பை இருக்குது. அதாவது எங்களுக்கு 60 கல்யாணத்துக்கு அடித்த பை இருந்துச்சு. அந்த பையில் ஒன்று போட்டு அதை வந்து பத்திரமா கையில் நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சுத்தம் அந்த பழமையை சுத்தம் பண்ணிட்டு அதில் ஒரு கோலம் போட்டுருவோம். ஒரு கலர் கோலம் டெய்லி போட்டுற வேண்டியது. இதில் வந்து பால் டெய்லி காலையில் காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணிவிடுவேன். 9 நாளைக்கும் 9 விதமான சுண்டல் 9 விதமான ஸ்வீட் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடுறது. அப்புறம் நைட்டு 9 மணிக்கு மேலே ஆரத்தி எடுத்து பூஜையை முடிச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த 9 நாளைக்கு நாங்கள் பூ வீட்டில் வெளியிலே நாங்கள் வாங்காமல் இந்த பூ வந்து டெய்லி எங்கள் வீட்டில் 4 முழம் 5 முழத்துக்கு மல்லிகை சரம் பூக்குது.
அந்த மல்லிகையை கட்டி சாயந்தரம் எல்லா சாமிக்கும் வச்சு எங்கள் உள்ளார சாமி ரூமில் இருக்கிறதுக்கும் வச்சு அழகு பார்க்குறோம். எங்களுக்கு அந்த பூ வாங்காமல் சொந்த பூவை நம்ம கட்டி நம்ம சாமிக்கு வைக்கிறோங்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருக்குது. இதை நான் கட்டி வைக்கிறத விட இதில் ரொம்ப ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், இதை டெய்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காரங்க அதை பறித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அதை செய்யலைன்னா என்னால் இதை செய்ய முடியாது. இதில் செய்கிற எல்லா வேலைக்கும் அவங்க உறுதுணையாக இருந்து நல்லபடியாக இந்த கொலுவை இந்த 7-8 நாளும் சரி பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாளைக்கும் பூர்த்தி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. 9 நாள் பூஜையில் எங்கள் பையனோட பங்களிப்பு மிக மிக அவசியமாக இருந்திருக்கு. இதை நாங்கள் ஃபோட்டோவில் நான் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் பையன் 3 பேருமே இதில் ஃபோட்டோவும் எடுத்து நாங்கள் ஃபோட்டோவும் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் சைவ விருந்து போட்டதுக்கு சாதாரணமாக போட்டிருந்தோம், ஃபோட்டோலாம் கிடையாது. இப்போ நாங்கள் யாருங்கிட்ட உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.